பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிங்க நுழையிறான்? எதன் வழியா நுழையிறான்? அவிசுவாசி, விசுவாசி. இந்த அவிசுவாசிக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாங்க. விசுவாசிக்குள்ள நுழைய முடியுமா? முடியும். எப்படின்னாக்கா, நம்ம இன்விடேஷன் கொடுத்தா, அதாவது நம்ம அனுமதித்தால் அவன் உள்ள நுழைய முடியும். எது வழியா நுழைவாங்க? மனது, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, இது மூலயமா பிசாசு நுழைவாங்க. எப்படின்னாக்கா, இப்ப ஏவாள் எடுத்துக்கோங்களேன். அவங்க கிட்ட பிசாசு போயிட்டு இந்த பழத்தை காமிச்சு சாப்பிடுன்னு சொல்றப்போ அவங்களுடைய பார்வைக்கு அந்த பழம் ரொம்ப அழகா இருந்தது. அவங்க எண்ணத்துல ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்க எடுத்து சாப்பிட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, பிசாசை கடிந்து கொண்டிருக்கணும். நீ யாரு? நீ என்ன இதை சாப்பிட சொல்ற? கர்த்தர் சொல்லியிருக்காரு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிசாசு அவங்க கடிந்து கொண்டிருக்கணும். ஆனா அவங்க அதை செய்யல. சவுல் ராஜாக்குள்ள பொல்லாத ஆவி போறப்போ தாவீதை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு அவர் இருப்பாரு. யூதாஸ்குள்ள பிசாசு வரப்போ இயேசுவை காட்டி கொடுத்துருவான். இவங்கெல்லாம் குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி கையை காலாட்டி டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட எண்ணத்தை பிசாசானவன் எடுத்துப்பான். இயேசுகிட்டையும் பிசாசு வருவான். இந்த கல்லெல்லாம் அப்பமாக்குப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ தேவகுமாரனுடைய மகனா மேலேருந்து கீழே குதி இது சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ என்னை சாஷ்டாங்கமா வணங்கு, இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப இயேசு என்ன பண்ணுவாரு? உடனுக்குடனே அவன் சொல்றதுக்கெல்லாம் உடனுக்குடனே பிசாசை கடிந்து கொள்வாரு. நம்ம இந்த பிசாசை நமக்குள்ள நுழைய விடாம எப்படி கடிந்து கொள்ளணும்னா, இறை வார்த்தை என்ற பட்டயத்தை நம்ம கையில எடுத்து கடிந்து கொள்ளணுங்க. அப்போ பிசாசானவன் நம்மளோட எண்ணத்துக்குள்ள நுழைய மாட்டான். எல்லா எண்ணங்களையும் வர வார்த்தைகள், நம்ம மைண்டுக்கு வர வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு அது இதுன்னு நம்ம குழம்பிக்க கூடாதுங்க. பிசாசு கொடுக்குற எந்த விஷயமான இருக்கட்டும், கவலையை கொடுப்பான். சின்னதாக கவலை தானே, கவலைப்படுறதுனால என்ன, இதுக்கு நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு கவலை நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ல போகும், டிப்ரெஷன்ல போகும், நெக்ஸ்ட் மூவ் போயிட்டே இருப்பான். பிசாசானவன் தனியா இருந்து செயல்பட மாட்டாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க. அதுல டீம் ஒர்க்கா பண்ணுவாங்க. ஆனா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தனித்து இருப்போம், பிரிந்து இருப்போம். அந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. பிசாசை நம்ம எதிர்த்து நிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இறை வார்த்தையாலே அவனை கடிந்து கொள்ளணும். அப்ப நம்ம எண்ணத்துக்குள்ள அவனால நுழையவே முடியாது. நம்ம எண்ணத்தை பிசாசு கையில கொடுத்துடக்கூடாதுங்க. எண்ணத்தை அவன் ஆளுகை செய்யக்கூடாது. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. வார்த்தை என்ற பட்டயத்தின் மூலயமா பிசாசை நம்ம கடிந்து கொள்ளணும். அப்போ அவன் நம்ம கிட்ட வரமாட்டான். நம்ம கிட்ட இல்ல, யார்கிட்டயுமே அவன் நுழைய முடியாது. இறை வார்த்தையே கையால தெரிஞ்சிருக்கணுங்க.